ஹலோ எவ்ரிவன். பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓடுற தண்ணியில் என்றைக்கும் அழுக்கு உட்காராதான். அதே மாதிரி தான் நம்ம ஓடிட்டே இருந்தால் நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமா. அதனால தான் நான் ஓடலான்னு முடிவு பண்ணேன். பட் காலையில் எழுந்ததும் விழிச்சது என்னமோ கண்ணு மட்டும்தான், பாக்கி இருக்கிற உடலோட உறுப்பெல்லாம் தூங்கிட்டு இருந்தாச்சு. ஓடுறதுக்கு முன்னாடி அந்த உடல் உறுப்பெல்லாம் லைட்டாக தூக்கத்துலேருந்து எழுப்புறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங். சுருண்டு இருக்கிற நரம்பெல்லாம் லைட்டாக ஸ்ட்ரைட் பண்ணணும். அப்போ தான் ஓடும்போது அது நமக்கு சப்போர்ட் பண்ணும். இல்லைன்னா அது நம்மளை தூங்க சொல்லும். இந்த மாதிரி பாடியை ரீச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணியாச்சுன்னா நம்ம ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலையில் நைட் ஃபுல்லும் தூங்குனதுக்கான எஃபெக்ட்டு எதுவும் வராது. அதனால தான் எப்பவுமே ஓடுறதுக்கு முன்னாடி ரன்னர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், பாடி ரிலாக்ஸ் ஆச்சு. ஓடுறதுக்கு நம்மளுடைய மைண்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்படி ரெடி ஆகிட்டு நார்மலாக இன்றைக்கி காலையில் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தாச்சு. 5 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்துட்டு பாருங்கள், 5 கிலோமீட்டரும் ஒரே ஸ்டெப்பை நார்மல் ஸ்டெப்பை ஓடுவோம். பட் எப்பவுமே ஓடிட்டு வந்து ரிலாக்ஸாக இருக்கக்கூடாது. அதை ஓடிட்டு வந்த மசிலை கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணணும். அப்போது நம்ம ஸ்டெமினா உண்டாகிறதுக்காக ஸ்ப்ரிண்ட் அடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு ஒரு 4 முறை ஸ்பீடாக ஓடணும். டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 15 செகண்டில். இதெல்லாம் ஓடிட்டு பின்னாடி நம்மளுடைய மசில் என்ன இருக்குன்னா ஸ்ட்ரென்த்திங் பண்ணியே தீரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம லெக் மசிலெல்லாம் ஸ்ட்ரென்த்தே ஆகுதோ அதுக்கு நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளுடைய டைமை வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதாவது நம்ம ரன்னிங்கோட டைமிங் வந்து டிஸ்டன்ஸுக்கு தான். நம்ம நேற்று ஒரு 5 கிலோமீட்டரை ½ அன் ஹவர் ஓடணும்னா இந்த மாதிரி நம்ம மசில்லாம் செட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம 20 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம 5 கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். அதனால தான் எப்பவுமே நம்ம லெக் மசிலை ஸ்ட்ரைட் பண்ணணும். ரன்னிங்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த ஸ்ட்ரென்த்திங்கில் நம்ம டைட் பண்ண மசிலெல்லாம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா அது அப்படியே கட்டி ஆகிடும். ப்ளட்டு ஜாம் ஆன மாதிரி நம்மளுடைய பாடி பெயின் சுருவாகிடும். இப்போ பாருங்கள், அந்த மசிலெல்லாம் ரிலாக்ஸ் ஆச்சு. எப்பவுமே நமக்கு வந்து வெயிட்டில் வந்து இடுப்புக்கு மேலே இருக்கிற மசில் தான் ரொம்ப வெயிட் இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட் எக்ஸசைஸ் பண்ணியாச்சுன்னா அந்த மசிலெல்லாம் ரிலாக்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி 50-50 ஒரு 4 செட்டு கண்டினியூ பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய லெக் மசில்ஸ் நர்வ்ஸ் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்த நர்வ்ஸ் கீஞ்சிட்டு இழுத்துட்ருக்கும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது அந்த இடத்துல ஹோல்டு பண்ணணும். ஒரு 5 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணும்போது நமக்கு அந்த இழுக்கிறது ஃபீல் பண்ணுவோம். இது வந்து எதுக்குன்னா நம்ம சைடு ஸ்ட்ரெச்சிங், லேட்ரல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கண்டினியூவாக நம்ம பண்ணுறதுனால நம்ம பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி ஈஸியாக வரும். பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால நம்ம ரன்னிங் பண்ணுறதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரீயாக கால் ரிலாக்ஸாக வென்றும். இவ்வளோ ஃப்ரீயாக பாடி வெற்றி செய்கிறதுனால நம்ம ரன்னிங் போகும்போது ரொம்ப டயர்ட் ஆக மாட்டோம். ஃபைனலாக பாருங்கள், உங்களுடைய மசில் எவ்வளோ ஸ்ட்ரெச்சிங்காக இருக்குன்ட்டு. இதுக்கு பேர் தான் ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாரோட பாடியில் இருந்தாச்சுன்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே.